விஜயை தொடர்ந்து அண்ணாமலையும் களத்துக்குள் வந்தால் மொத்தமும் காலி. உச்சகட்ட பீதியில் உதயநிதி எடுத்த அதிர்ச்சி முடிவு. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியலில் அதிரடி மாற்றம் நிகழ்ந்திருப்பதால் திமுகவிலும் உடனடியாக அதிரடி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். காரணம், விஜயை தொடர்ந்து அண்ணாமலையும் வீதி லீடர்ஸ் இயக்கத்தை தொடங்கி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் திமுகவிலும் மாற்றம் கொண்டு வராவிட்டால் மீண்டும் நம்மால் ஆட்சிக்கு வரவே முடியாது என்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் கூறியுள்ளார் உதயநிதி ஸ்டாலின். இந்த கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் உட்பட திமுகவின் அனைத்து மூத்த நிர்வாகிகளும் பங்கேற்றுள்ளார்கள். அதோடு விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி இளைஞர்களை கட்சியில் இணைத்துக் கொண்டு வந்தபோது அவர்களுக்கு என்ன பெரிதாக அரசியல் தெரிந்துவிடப் போகிறது? நாமெல்லாம் அனுபவசாலிகள், அதனால் நம்மை ஒருபோதும் விஜய் போன்றவர்களால் வீழ்த்தவே முடியாது என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் தேர்தல் நிலவரம் தலைகீழாகிவிட்டது. அந்த அளவிற்கு தமிழக மக்கள் அரசியல் மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தையும் எதிர்பார்க்க தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற பாணியில் பழைய கட்சிகளை தவிர்த்துவிட்டு புதிய கட்சிகளை அதிகாரத்திற்கு கொண்டு வர நினைக்கிறார்கள். மக்களிடத்தில் உள்ள இந்த முடிவுதான் தமிழக அரசியலையே தலைகீழாக மாற்றி இருக்கிறது. இப்படி விஜயை தொடர்ந்து அண்ணாமலையும் வீதி லீடர்ஸ் என்கிற இயக்கத்தை தொடங்கி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார். அதோடு தனது இயக்கத்தில் 90% அவர் இளைஞர்களை இணைத்திருக்கிறார். அப்துல் கலாம் பெயரில் ஒரு பயிற்சி வகுப்பு தொடங்கி அதில் தன் கட்சியில் நிர்வாகியாக போகும் நபர்களுக்கு உரிய பயிற்சி கொடுக்க போகிறார். அந்த அளவிற்கு புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் ரொம்ப தெளிவாக செயல்படுகிறார்கள். அதைவிட இளைஞர்களை அதிகமாக பொறுப்புக்கு கொண்டு வரும்போது அவர்கள் எனர்ஜியுடன் பணியாற்றுவார்கள். அதோடு அவர்களுக்கு உரிய பயிற்சி கொடுக்கும் போது எந்த தவறும் செய்யாமல் தெளிவான ஒரு கட்சி கட்டமைப்பை உருவாக்குவார்கள். அதனால்தான் விஜயை தொடர்ந்து அண்ணாமலையும் இளைஞர்களை தயார்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இப்படி அவர்கள் 2 பேரும் அரசியல் களத்திற்குள் இளைஞர்கள் பட்டாளத்துடன் இருக்கும்போது திமுக மட்டும் முதியவர்களுடன் களத்தில் நின்றால் அவர்களுக்கு ஈடு கொடுத்து களப்பணி ஆற்ற முடியாது. அதிலும் திமுகவை பொறுத்தவரை சீனியர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்வதே இல்லை. அப்படிப்பட்டவர்களை கட்சியில் முக்கிய பொறுப்பில் வைத்துக்கொண்டு நாம் எப்படி 2031 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும்? கட்சி தொடங்கி 2 வருடங்களில் ஆட்சியை பிடிக்கிறார்கள் என்றால் அவர்கள் சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் தான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறார்கள். அதனால் திமுகவில் உள்ள பெருவாரியான மூத்த நிர்வாகிகளை ஓரங்கட்டிவிட்டு அனைத்து பொறுப்புகளுக்கும் இளைஞர்களை கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் உள்ளது. அதை செய்யாமல் சீனியர்களை ஓரங்கட்ட முடியாது, ஜூனியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மீண்டும் நாம் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டு விடுவோம் என்று மு.க.ஸ்டாலினிடம் தனது நிலைப்பாட்டை கூறியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் உடனடியாக திமுகவில் உட்கட்சி தேர்தலை நடத்த வேண்டும். கட்சி நிர்வாகத்தை கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை முற்றிலுமாக மாற்றி அமைக்க வேண்டும். மூத்த மாவட்ட செயலாளர்களை நீக்கிவிட்டு இளைஞரணியை சேர்ந்தவர்களை அந்த பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறிய உதயநிதி, அடுத்தபடியாக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவின் தலைவராக போவது நானே என்பதால் தற்போது எனக்கு செயல் தலைவர் பதவி வழங்க வேண்டும் என்றும் தனது விருப்பத்தை வெளிப்படையாக கூறியிருக்கிறார். ஆனால் அவர் இப்படி சொன்னதும் ஒட்டுமொத்த திமுகவின் சீனியர் நிர்வாகிகளும் கொந்தளித்துள்ளார்கள். கருணாநிதி தலைவராக இருந்தபோது கூட அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிறகுதான் மு.க.ஸ்டாலின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஸ்டாலின் இப்போது நல்ல ஆக்டிவாகவே இருக்கிறார். அவரால் செயல்பட முடியவில்லை என்றால் உங்களுக்கு செயல் தலைவர் பதவி தரலாம். அவரே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது உங்களை எதற்காக செயல் தலைவர் ஆக்க வேண்டும் என்று பல திமுக சீனியர்களும் உதயநிதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் செயல் தலைவர் பதவியை கைப்பற்ற முட்டுக்கட்டை போட்டுள்ளார்கள். அதோடு இப்போதைக்கு அதை பற்றி எல்லாம் யோசிக்க வேண்டாம். தலைவர் மு.க.ஸ்டாலின் தான், அவர் தலைமையில் நாம் அனைவரும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்போம். செயல்பாடு இல்லாமல் இருக்கும் சீனியர்களை மட்டும் ஓரங்கட்டிவிட்டு அந்த இடத்திற்கு மட்டும் புதிய நபர்களை கொண்டு வாருங்கள். ஒட்டுமொத்த சீனியர்களையும் ஓரங்கட்டினால் அது புதிய சிக்கலை ஏற்படுத்தும். எப்படி அதிமுகவிலிருந்து பலரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டிருந்தார்களோ அதே போன்று அடுத்தபடியாக திமுகவிலிருந்தும் தமிழக வெற்றிக் கழகத்திலோ அல்லது அண்ணாமலை தொடங்க போகும் புதிய கட்சியிலோ சேர தொடங்குவார்கள். இது திமுகவின் பலத்தை குறைத்துவிடும். அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ள அதே நிலைமை திமுகவுக்கும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதனால் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த சீனியர்களையும் ஓரங்கட்ட நினைக்காதீர்கள் என்று திமுகவின் சீனியர் புள்ளிகள் அனைவரும் உதயநிதிக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளார்கள். அதோடு உதயநிதி திமுகவின் செயல் தலைவர் ஆகிவிட்டால் அதன் பிறகு சீனியர் புள்ளிகளில் ஒருவர் கூட கட்சி பொறுப்பில் இருக்க முடியாது. அத்தனை பேரையும் தூக்கி எறிந்து விடுவார் என்பதனால் மு.க.ஸ்டாலின் ஆக்டிவாக இருக்கும் வரை செயல் தலைவருக்கு வாய்ப்பில்லை. அவர் மட்டுமே தலைவராக செயல்பட்டு கொண்டிருப்பார். அதனால் அந்த இடத்திற்கு வர உதயநிதி ஸ்டாலின் முயற்சி எடுக்க வேண்டாம் என்று சில திமுக சீனியர்கள் நேரடியாகவே அவரிடத்தில் சொல்லிவிட்டார்களாம். அந்த வகையில் தமிழக அரசியலில் விஜயை தொடர்ந்து அண்ணாமலையும் புதிய கட்சி தொடங்கப் போவது இப்போதைய தலைமைக்கு பீதியை ஏற்பட தொடங்கிவிட்டது.
இதன் காரணமாகவே திமுகவிலும் இளைஞர்களை அதிகமாக இணைத்தால்தான் எதிர்கால அரசியலில் தன்னால் தாக்குப்பிடிக்க முடியும் என்று திமுகவில் பல மாற்றங்களை கொண்டுவர முயற்சி எடுத்து வருகிறார் உதயநிதி. என்றாலும் அக்கட்சியின் சீனியர்கள் அவருக்கு வழிவிடாமல் தொடர்ந்து தடைகள் போட்டு வருகிறார்கள். அதனால் திமுகவை பொறுத்தவரை அத்தனை எளிதில் சீனியர் புள்ளிகளை ஓரங்கட்டிவிட்டு உதயநிதியால் இளைஞர்களை கொண்டு வர முடியாது என்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் இப்படி உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களை கூடுதலாக கட்சி பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிடுவதால் திமுகவின் இன்னும் சில முக்கிய மூத்த நிர்வாகிகளோ தங்களது மகன்களுக்கு பதவி கேட்க தொடங்கிவிட்டனர். எங்களுக்கு 70 வயதாகிவிட்டது என்று சொல்லி எங்களை ஓரங்கட்ட நினைத்தால் எங்கள் இடத்திற்கு எங்கள் மகன்களை கொண்டு வர வேண்டும். எப்படி மு.க. ஸ்டாலினின் இடத்திற்கு தான் வர வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறாரோ அதே போன்று எங்கள் இடத்திற்கு எங்கள் பிள்ளைகளும் வருவதற்கு நினைக்கிறார்கள். அதனால் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் உறுதி எடுத்தால் எங்களது வாரிசுகளுக்கும் திமுகவின் முக்கிய பொறுப்புகளை கொடுங்கள் என்று அவர்கள் இன்னொரு கோரிக்கையும் வைக்க தொடங்கிவிட்டார்கள். இதன் காரணமாகவே திமுகவில் வாரிசு அரசியல் என்பது மீண்டும் தொடர்கதையாக போகிறது. அவர்களின் இந்த கோரிக்கையை நிராகரித்தால் கண்டிப்பான சூழல் தங்களது வாரிசுகளை மாற்றுக் கட்சிகளுக்கு அனுப்பி திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுப்பார்கள் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக இந்த விவகாரத்தில் பொறுமையாக முடிவெடுக்க வேண்டும் என்று உதயநிதிக்கு மு.க. ஸ்டாலின் தற்காலிகமாக தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதோடு இன்னொரு பக்கம் திமுகவில் மாற்று தலைமை உருவாக வேண்டும் என்றால் உதயநிதியை விட கனிமொழிதான் தலைமைக்கு சரியாக இருப்பார். பெண்கள் மத்தியிலும் அவருக்கு நல்ல பெயர் உள்ளது. குறிப்பாக உதயநிதி மீது உள்ள விமர்சனங்களும் வெறுப்பும் கனிமொழிக்கு இல்லை. அதனால் மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவின் தலைமை பொறுப்பிற்கு போவதற்கு கனிமொழியே சரியாக இருப்பார் என்றும் இன்னொரு சாரர் திமுகவில் கொடிபிடிக்க தொடங்கிவிட்டார்கள். அதோடு உதயநிதியை முன்னிலைப்படுத்த நினைத்தால் தமிழக மக்களிடமிருந்து திமுக அந்நியப்படும் சூழல் உருவாகும். காரணம், என்னதான் அமைச்சர், துணை முதலமைச்சர் என்ற முக்கிய பொறுப்புகளுக்கு வந்து தற்போது அவர் முன்னிலையில் இருந்தாலும் அவருக்கு மக்கள் மத்தியில் பெரிதாக ஒன்றும் செல்வாக்கு இல்லை. திமுக கட்சியில் இருப்பதினால் உதயநிதி அந்த இடத்திற்கு வந்திருக்கிறாரே தவிர மற்றபடி தனிப்பட்ட செல்வாக்கினால் அவர் வரவில்லை என்று கூறும் கனிமொழியின் ஆதரவாளர்கள் எதிர்காலத்தில் திமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் கனிமொழி தலைமை தாங்கினால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்று மு.க. ஸ்டாலினிடம் உரக்க கூறி வருகின்றனர். அந்த வகையில் உதயநிதி இளைஞர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து கட்சியை தன்வசப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்ட நேரத்தில் கட்சியின் தலைமை பொறுப்புக்கு அவரை விட கனிமொழியே சரியாக இருப்பார் என்று இன்னொரு குரலும் திமுகவில் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. அதனால் விஜய் அண்ணாமலைக்கு இணையாக திமுகவையும் இளைஞர்களின் கூடாரமாக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்ட உதயநிதிக்கு அடுத்தடுத்து பல தடைக்கற்கள் விழுந்து கொண்டிருப்பதால் கட்சியில் உள்ள மூத்தவர்களை ஓரங்கட்டிவிட்டு இளைஞர்களை பொறுப்புக்கு கொண்டு வரும் முயற்சிகளை செயல்படுத்த முடியாமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன.